உங்க லேப்டாப் மொபைல் ஃபோன்ல உங்களால ஃப்ரீயாவே டிவி சேனல்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள்ல நெறைய பேர் VLC மீடியா பிளேயர மூவிஸ் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா, இப்ப நம்ப அத டிவி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ண போறோம். உங்கள்ல நெறைய பேத்துக்கு GitHub பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒருவேள உங்களுக்கு தெரியலைன்னா, அத பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன். GitHubங்கிறது ஒண்ணும் இல்ல. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா ப்ராஜெக்ட் குடுக்கறது. இத பத்தி இன்னும் டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கமெண்ட் சொல்லுங்க. நான் வந்து போடுறேன். அந்த GitHubல வந்து நாம ஒரு லிங்க் எடுத்து VLC மீடியா பிளேயரோட ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் இதில வந்து நம்ம அந்த லிங்க குடுத்து இந்த டிவிஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண போறோம். ஈஸியா இருந்தா நீங்க VLC பிளேயர் ஓப்பன் பண்ணி ரைட் சைட் கார்னர்ல மீடியாங்கிற டேப் ஓப்பன் பண்ணி அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம்னு இருக்கும். ஸ்ட்ரீம கிளிக் பண்ணி லிங்க்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா, கேட்க எல்லா ஆப்ஷன்ஸ்க்கும் ஓகே, ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் லோட் ஆகி உங்களுக்கு சேனல்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். அப்போ கீழ இருக்க அந்த லிஸ்ட்டுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க வேணுனா சேனல்ஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேள நீங்க மொபைல் ஃபோன்ல ஆக்சஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மொபைல் ஃபோன்ல VLC பிளேயர் இன்ஸ்டால் பண்ணி, ஓப்பன் பண்ணி, கீழ வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணி மோர்ல ஸ்ட்ரீமிங்ன்னு இருக்கும். அதில வந்து நான் குடுக்குற லிங்க்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. நான் குடுத்த லிங்க்க வந்து GitHubஓட லிங்க்க வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு, அதே மாரி ஓகே, ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேனல் வந்து ரேண்டமா லோட் ஆகி ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். அதிலேயே நீங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் காட்டும். அத நீங்க லிஸ்ட் கிளிக் பண்ணி உங்களால சேனல்ஸ மாத்திக்க முடியும். இதில 1 ஆர் 2 தமிழ் சேனல்ஸ் தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியுது. நெறைய விதமான சேனல்ஸ் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியல. சன் டிவி மாரியான ஒரு சில சேனல்ஸ் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் நெறைய சேனல்ஸ் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியல. உங்களால எந்தெந்த சேனல்ல ஆக்சஸ் பண்ண முடியுதோ, சேனல் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.